பொதுவாக தற்காப்பு கலைகள் ஆயுதங்களுடன் மட்டுமே பயிற்றுவிக்கப்படும். நன்கு தேர்ச்சி பெற்றவர்கள் மட்டுமே தீப்பந்தங்களுடன் விளையாடுவார்கள். ஆனால் 10 வயதிலிருந்தே மணிகண்டன் தீப்பந்தங்களுடன் விளையாடி வருகிறார் என்பது ஆச்சரியமான உண்மை. இந்த வயதிலேயே சாதிக்க வேண்டும் என்ற லட்சியம் இவருக்கு. உண்மையில் அப்படிப்பட்ட குறிக்கோள் இந்த வயதில் எடுத்தால் சாதனையின் அளவிற்கு முடிவிருக்காது என்பது நிஜம். இந்த சாதனையின் பின்னால் நம்மை சங்கடப்படுத்தும் நிஜங்கள் மணிகண்டனின் வாழ்க்கையில் உள்ளது. இது படப்பையில் உள்ள மணியின் வீடு. இதில் தன் தந்தை மற்றும் 10-15 உடன்பிறவா சகோதர சகோதரிகளுடன் மணி வாழ்ந்து வருகிறார். முதல் நிஜம், மணிக்கு தாய் இல்லை. இரண்டாவது நிஜம், அந்த சகோதர சகோதரிகளுக்கு யாருமே இல்லை. ஆமாம், அவர்கள் எல்லோரும் ஆதரவற்ற குழந்தைகள். இதில் ஆச்சரியமான செய்தி என்னவென்றால், இந்த ஆதரவற்ற குழந்தைகளை தந்தையும் மகனும் வளர்த்து வருகிறார்கள். சின்ன வயசுலேருந்து அம்மா கூட அப்பா வீட்டு தான் இருக்கேன். சின்ன வயசுலேருந்து அவர் தான் எனக்கு சமையல் செய்கிறாரு. இது என்ன மட்டும் இல்லை, 10-15 பசங்க வச்சுட்டு பார்த்து நிற்கிறாங்க. இந்த ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உணவு சமைப்பதிலிருந்து படிக்க வைப்பது வரை அனைத்து வேலைகளையும் மாஸ்டர் மணி தன் தந்தை தனபாலுடன் சேர்ந்து செய்து வருகிறார். இந்த அரிய கலையை எங்கள் அப்பா தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. எங்கள் அப்பா இல்லைன்னா இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது. தனக்கு தன் அப்பா சொல்லிக் கொடுத்த தற்காப்பு கலையை தனது உடன்பிறவா சகோதரர்களுக்கு அவர் சொல்லிக் கொடுக்கிறார். விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்பார்கள். அந்த வகையில் மணிகண்டன் இந்த சமுதாயத்திற்கு ஒரு முன் உதாரணம்.